வசனத்தை நம்ம வாசித்து தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கணும்னா, ஆண்டோட ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என் ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். ஆண்டவர் என் ஜெபத்துக்கு நல்ல பதில்கள் என்ன செய்வார்? தருவார். இதை நீங்கள் முதல்ல நம்பினா தான் முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாம் மாறும். ஜெபத்துக்கு பதில் வருங்கிற ஒரு நிச்சயமே இல்லாத ஒரு நபர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்கவே மாட்டாங்க. பொதுவாகவே ஜெபம்னாலே நிறைய போராட்டம் இருக்குது, ஜெபிக்கணுன்னாலே நிறைய தடை இருக்குது. வராத தூக்கம்லாம் அப்போ தான் என்ன செய்யுது? வருது. வராத எண்ணங்களெல்லாம் அப்போ தான் என்ன செய்யுது? அப்போ தான் நம்ம மண்டைக்குள்ளே என்ன செய்யுது? வருது. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிட்டால் கர்த்தர் நம்ம இடத்தில் இறங்கி நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவ தூதர்கள் பணிவிட வேலையை தொடங்கிடுவாங்க. ஆமே. நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அதற்கான பதில் ஆண்டவர்கிட்டருந்து வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க? இப்படி தேவ தூதர்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு என்ன வரல? பதிலே வரல. நானும் கூப்பிட்டு தான் பார்க்குறேன், நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும்தான் என்ன நடக்க மாட்டேன்து? அற்புதமே நடக்க மாட்டேன்து. எனக்கு மட்டும்தான் பதிலே வரல அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் ஆதங்கப்படுறோம். அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நம்ம யோசித்து நம்மை ஆராய்வதற்கு தான் இந்த வேத பகுதி. ஜெபிக்கிறவர்களுக்கெல்லாம் கேட்குற எல்லாம் கிடைக்கணும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லாமல், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னிலும் அப்படின்னா, யார் ஒருவர் தேவனோடு ஒரு நல்ல நெருக்கமான உறவை வைத்து கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன கேட்டாலும் அவர் செய்வார். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய முதிர்ச்சியின் நிலை. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் ஆரம்ப நிலையில் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யாது? இருக்காது. நீங்கள் ஜெபம் பண்ண உடனே பதில் வந்திருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க, உடனே கொடுத்துருப்பார். ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணியிருப்பீங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அற்புதம் நடந்திருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம அவரை அறிய ஆரம்பித்திருக்கிறோம், அவரோடு பழக ஆரம்பிச்சிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள்லாம் நமக்கு புதிது. அப்போ நமக்கு ரொம்ப என்ன செய்யாது? இந்த மகத்துவங்கள் எல்லாம் தெரியாது. இந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவம் நமக்கு ஆரம்பத்தில் கிடையாது. அதனால் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண உடனே என்ன கிடச்சிருக்கும்? பதில் கிடச்சிருக்கும். நம்ம விரும்பின உடனே ஆண்டவர் உடனே அதை என்ன செஞ்சிருப்பார்? கொடுத்திருந்திருப்பார். ஆனால் இப்போ வளர வளர ஆவியிலே நாம் பலனடைய ஆண்டவரோடு நாம் நெருங்க இந்த வேதத்தின் சத்தியங்களை நாம் அறிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரோட இன்னும் நெருங்கணும். அவரோடு நாம் நல்ல நெருக்கமான உறவில் என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் போதே தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆவலை கொடுத்து தான் படைச்சிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான கடவுள் யார் என்கிற ஒரு தேடல், அது கடவுளே இல்லைன்னு அடித்து பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய தனிமையில் அப்படி ஒரு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சென்ஸோடு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். தேவனை தேடணும், தேவன்கிட்ட பேசணும், தேவனோடு தொடர்பு கொள்ளணும், அவரை அறியணும், அவரோடு ஐக்கியப்படணும். இப்படி ஒரு உள்ளான ஒரு செட்டப், ஒரு இன்பில்ட்டாகவே ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சுட்டு யார் அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனை அறிய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு என்ன செய்கிறாங்க? நெருங்குறாங்க. நீங்கள் மனிதர்களை கொஞ்சம் நீங்கள் அப்படியே உற்று நோக்கி பாருங்கள், அவங்கள கவனித்து பாருங்கள். யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா? யார்கிட்டையாவது நான் என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க மாட்டேன்னா? என்ன விசாரிக்க யாராவது வரமாட்டாங்களா?
நீ எப்படி இருக்கன்னு யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு லாங்கிங் இருக்குது, ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் ஒரு நாள் ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தான். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுமா? அரை மணி நேரம் 30 நிமிடம் நீங்கள் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், எந்த விதமான குறுக்கீடுமின்றி 30 நிமிஷமும் நீங்கள் பேசுகிறத நான் பொறுமையாக அனுப்பிச்சுவேன், நான் கேட்பேன். அப்படி நீங்கள் பேச விரும்பினால் அதற்கு கட்டணம் $5. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதான் ஆடு. வேடிக்கையாக இருக்கா? ஒரு மனுஷன் அப்படி தான் நினச்சார். இதெல்லாம் ஒரு விளம்பரமாக? அரை மணி நேரம் நம்ம பேசுகிறதுக்கு $5 கொடுக்கணுமா? அது இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம பேசினா அவர் எதுவும் கேள்வி கேட்காம குறுக்கிடாமல் நம்ம பேசுகிறத பொறுமையாக அனுப்பிச்சி வரோம். இதெல்லாம் நம்பக்கூடியதா? இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இதெல்லாம் ஏமாத்து வேலை. $5 நம்மள்கிட்ட பறிக்கிறதுக்கு. நம்ம மதிப்புக்கு $1 இன்றைக்கி எவ்வளோ விலையில் இருக்குது, அப்படி தானே? அப்போ $5 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அவர் நினச்சார் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துரும், இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அவங்க சொன்ன டைமில், அந்த சொன்ன நாளில் இவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து 12 மணி நேரம் இவருக்கு லைனே கிடைக்கலையாம். உண்மை. தொடர்ந்து 12 மணி நேரம் இவருக்கு லைனே கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவோ பேர் ஒரு அரை மணி நேரம் நான் பேசுகிறத ஒரு ஆள் என்ன செய்யணும், எந்த தடையும் இல்லாமல், ஹெசிடேஷனே இல்லாமல் அவர் காது கொடுத்து என்ன செய்யணும், கேட்கணும். அதுக்கு $5 இல்லையா, $50 கொடுக்குறக்கு ரெடின்னு உலகம் என்ன செய்யுது, போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நீ என்கிட்ட பேச வருவியா? பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு இறங்கி வந்து உலாவின நான் இன்றைக்கும் அந்த பாவத்து நிமித்தம் உண்டான பிரிவினை அகற்றி என் சொந்த குமாரனை கொடுத்து அந்த இடைவெளியை நான் அகற்றி விட்டேன். நீ தைரியமாக கிருபாசன தண்டையில் வந்து என்னை அப்பான்னு நீ கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையையும் உறவை ஏற்படுத்தி அவர் ஒவ்வொரு நாளும் யாருக்காக இயங்குகிறார்? எனக்காக, உங்களுக்காக இயங்குகிறார். என் பிள்ளை என்னோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்து கொள்வானா அப்படின்னு என்னை பார்க்குறேன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், நான் யார்கிட்ட பேசலாம், நான் என்னுடைய நெட்வொர்க்கை எப்படி டெவலப் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் என் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தலாமா, இன்ஸ்டாகிராமில் வெளிப்படுத்தலாமா, வாட்ஸ்அப்பில் வெளிப்படுத்தலாமா, வீடியோ கான்ஃபரன்ஸில் வீடியோ காலில் ஏதாவது பண்ணலாமா, இந்த மாதிரி என்னுடைய தொடர்புகளை, என்னுடைய மனதில் இருக்கிறவைகளை, என்னுடைய நினைவுகளை, என் விருப்பங்களை நான் பகிர்ந்து கொள்ள இப்படி தான் வழியை தேடிட்டு இருக்கிறேன்னே தவிர என்னுடைய நேரங்கள் தேவனோடு இருக்கணும், அவரோடு நெருங்கணும்னு நான் என்ன செய்கிறதில்லை. அப்படின்னா ஆண்டவர் நான் கேட்குறது எப்படி தருவார்? அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவர் கூட தங்கி இருக்கணுன்றார். நிலைத்திருந்தால் ஒரே இடத்துல இருக்கிறது, அப்படியே ஆளாமல் அசையாமல் ஒரு இடத்துல இருந்தால் தான் அது வளரும். அப்படி தானே? நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துலையும் பிடுங்கி பிடுங்கி ஒரு செடியை நட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது நம்ம எதிர்பார்க்குற வளர்ச்சி இருக்குமா? இருக்காது. இதை மாதிரி சீசனுக்கு மட்டும் நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறி, தேவைக்கு மட்டும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால், ஏதாவது பிரச்சனைனா மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவங்களா இருந்தால், நம்ம கேட்கிறத உடனடியாக என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரும்போது தான் அவர் உங்கள்கிட்ட என்ன பேச விரும்புகிறான்னு தெரியும். அல்லேலூயா. இல்லாட்டி அவருடைய மனதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர் நம்மிடத்தில் உறவாட விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு பேச, மோசையை பார்த்து நீ மலைக்கு ஏறி வாப்பா அப்படின்னு வந்தவர், அவனை வந்த உடனே வாப்பா இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், சரி நீ போன்னு என்ன செஞ்சுருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். ஆனால் அனுப்பலை. அவர் 40 நாள் இரவும் பகலும் அவர் சமூகத்தில் உட்கார வச்சிருக்கார் பாருங்க. அப்போ அந்த மனசில் எவ்வளவு காரியங்களை சொல்ல வேண்டியது இருந்திருக்கு பாருங்களேன். அப்படி தானே? கீழே 30 லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ அவங்க கிடக்கட்டுப்பா, முதல் நீ வா, உன்ட்ட நான் நிறைய சொல்லணும்ப்பா, நான் நிறைய பேச விரும்புகிறேன்ப்பா, உன் கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன், அதனால் என்ன சந்திக்கிற அந்த இடத்துக்கு நீ வா, உன்னை சந்திப்பதற்கு நானும் பரலோகத்திலேருந்து இறங்கி வாரேன்னு சொல்லி 40 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவர் மோசையோடு டீல் பண்ணிட்டு இருக்கிறார்.
யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் அவருக்கு மற்றவர்கள் மேலே அக்கறை இல்லையா? அல்லது அவருக்கு இந்த உலகத்தை இயக்கும் வேறு எந்த வேலையும் அவருக்கு இல்லையா? எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதன் அவர் எதிர்பார்க்கிறார், என் கூட உட்கார்ந்து நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்குற ஒரு மனுஷன். அப்படி இந்த மனிதன் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனப்பா சொல்கிறாரு, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்பா. பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாததெல்லாம் உன் மூலமாக நான் செய்ய போகிறேன்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவரோடு ஒரு நல்ல நெருக்கமான உறவு இருந்து அந்த ஐக்கியத்தில் அவர் வார்த்தையின்படி நடந்ததுனால தான் மோசே மூலமாக 40 வருஷம் ஜனங்கள் பராமரிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், போஷிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பிரயாணங்களிலே அவர்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் கிடைத்தது. ஆமென். கேட்டுக்கொள்வதெல்லாம் கிடைக்கணும். அவன் கேட்குறான், அவன் கேட்டதெல்லாம் நடந்தது. ஆண்டவர்கிட்ட பேசும்போதெல்லாம் ஆண்டவர் உடனே என்ன செய்கிறாரு? இறங்கி வருகிறார், உடனே பதில் கொடுக்கிறார். அது மக்களுடைய தேவையாக இருந்தாலும் சரி, அவனுடைய தேவையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதன்படி செய்கிறாருன்னா அதற்கு காரணம் ஒரு நெருக்கமான வானத்தை பார்த்து பேசினா தான் அது திறக்கும், மழை பெய்யும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்படின்னா அவர் சொல்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்ட்டு. அல்லேலூயா. எலியா சொல்கிறார்ல, என்னுடைய வாக்கின்படியே அன்று என்ன பெய்யாது? மழை பெய்யாது, பனி பெய்யாது அப்படின்னு தைரியமாக அவர் சொல்கிறார். அப்படின்னா அவர் சொல்கிறத கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு? வானத்தை அடைக்கிறார். அப்போ எலியாவுக்கும் தேவனுக்கு எப்படி இருக்குது? அவர் கேரி தாற்றங்கரையில் தங்கியிருந்தா அவர் தங்கியிருப்பார். சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போன என்ன செய்வார்? அவர் போவார். இப்படி என்னெல்லாம் அவர் சொல்கிறாரு அதெல்லாம் செஞ்சதுனால தான் அவர் கேட்குறதெல்லாம் வானத்தை பார்த்து வானத்திலேருந்து அக்கினியினால் மறு உத்தரவு கொடுக்குற தேவன் தான். அப்போ என்னை கேட்டதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ சும்மாலாம் நமக்கு என்ன வராது. ஆமென். அப்போ ஆண்டவரோடு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல நெருக்கமான உறவு. அந்த உறவின் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கும் அனுபவம். இப்போ தானியேலுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான உறவு இருந்ததுனால தான் தவறாமல் அவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகும் அவர் வழக்கமாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். அப்படி தானா? அப்போ என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் சொல்லுங்கள்? என்ன கேட்டிருப்பார்? என்ன கேட்டிருப்பார்? சிங்க கபியில் போடப்படுறது கன்ஃபார்ம். அப்போ ஜெபம் பண்ணுறார். இவர் என்ன கேட்டிருப்பார்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இவர் என்ன கேட்டிருப்பார்? ஆண்டவரே, இவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட்டேன், சிங்கத்துக்கு இரையாக போகிறதுக்காக சோத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டாலும் சிங்கங்கள் என்னையை சேதப்படுத்தக்கூடாது. உங்களுடைய தூதனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கட்டளை இடுங்க, சிங்க கெபிக்குள்ளே போயிட்டு உயிரோடு நான் வரணும், நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இந்த தேசத்திற்கு என்ன செய்யணும்? இது என்னுடைய கற்பனை. அப்படி ஜெபம் பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கேட்குறது தான் கொடுப்பார் ஆண்டவர். தானியேலே போகிறதுக்கு ரெடின்னு சொல்லி தான் சரிப்பா போயிட்டு வா அப்படின்ட்டு இருப்பார். அதனால தான் உள்ளே போடப்பட்ட தானியேல் உயிரோடு வரும்போது அந்த ராஜாவே ஆச்சரியப்படுறான். அவன் கேட்குறான்ல, சிங்கங்களின் வாய்க்கு உன் ஆண்டவர் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தால். அப்போ அவனுக்கே தெரியுது, இவன் கண்டிப்பாக ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிருவான்? தப்பிச்சு வந்துடுவான்ப்பா. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்வின் அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவிலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா மனுஷண்ட வேண்டுதல் செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படி வாழ்ந்தவர் தானியேல். அப்போ 30 நாள் யார்கிட்ட தான் வேண்டுதல் செய்யணும்? மனுஷண்ட செய்யணும். அதுதான் கட்டளை. அதை நான் செய்ய மாட்டேன். அவர் ராஜாவை அவமதிக்கலை. சட்டத்தை மீறி நடக்கணுங்கிறது அவருடைய விருப்பம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை மனுஷன்ட்ட என்ன செய்யக்கூடாது? வேண்டுதல் செய்யக்கூடாது. அதனால தான் அவர் அதை செய்யலையே தவிர மற்றபடி ராஜா மேலே அவர் நல்ல ஒரு மதிப்போடு தான் இருந்தார். அவர் எல்லா வேலைகளிலும் உண்மையாக இருந்தார். அவர் மேலே ஒரு குற்றம் கூட என்ன செய்ய முடியல, சுமத்த முடியலை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நல்ல ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவங்களா இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபமும் வேதமும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா ஜெபத்தின் மூலம் நம்ம தேவனோடு உறவு கொள்கிறோம், வேதத்தின் மூலம் அவர் நம்மோடு உறவாடுகிறார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்மள்ட்ட என்ன செய்கிறார்? சொல்லி தர்றார். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொண்டு இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி நடக்கணும், இது தேவ விருப்பம்
அப்படிங்கிறத நம்ம அறிந்து நம்ம செயல்படும் போது நம்ம கேட்குறது ஆண்டவர் என்ன செய்கிறார். எதுக்கு உலக எழுப்புதலில் தேவன் சில மனிதர்களை பயன்படுத்தின போது அவங்க ஜெபங்களை கேட்டு உலகத்தை அசைச்சார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வெறுமனே ஜெபித்ததுனால் மாத்திரமல்ல, வசனத்தின்படி அவங்க நடந்ததுனால தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஈவான் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் யார் தெரியுமா? ஒரு சுரங்க தொழிலாளிங்க. அவர் யார்? ஒரு பெரிய ரிச் மேன்லாம் கிடையாது. ராயல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் அவருக்கு கிடையாது. ரொம்ப வெல் எஜுகேட்டட் மேன்லாம் கிடையாது. 25 வயசில் எழுப்புதல் அவர் மூலமாக அக்கினியாய் பற்றி எறிந்தது. அவருடைய வேலை என்ன வேலை? சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க? ரொம்ப மேல் வலிக்காமல் வேலை செய்வாங்களா? ஒயிட் காலர் ஜாபா? உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் கண்ணு மொழி மட்டும்தான் வெள்ளையாக தெரியும். வாயை திறந்தால் பல்லு மட்டும்தான் என்ன தெரியும். மீதி தலையிலேருந்து கால் வரைக்கும்லாம் எப்படி தான் இருக்கும்? எல்லாம் மண் துகள்கள் தூசியினால தான் படிந்திருக்கும். உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஆளே அடையாளம் என்ன செய்யாது. அப்படி தான் இருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன தெரியுமா? இரவு 1 மணிக்கு எழும்புவார். எத்தனை மணிக்கு? இரவு 1 மணிக்கு எழுந்து காலையில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். கண்ணீரோட முழங்கால நின்று வேத வசனத்தை வாசித்து தியானித்து எப்படியாவது இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வராதா? இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்களா? கேளிக்கை விடுதிகளிலும் மதுபான கூடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறதே, இவர்கள் எல்லாம் தேவாலயத்திற்கு வரமாட்டாங்களான்னு சொல்லி அவர் ஒரு நாள் ஜெபித்தவர் அல்ல, ஒரு வாரம் ஜெபித்தவர் அல்ல, ஒரு மாதம் ஜெபித்தவர் அல்ல, ஒரு வருஷம் ஜெபித்தவர் அல்ல. இது அவருடைய வழக்கம், இது அவருடைய லைஃப் ஸ்டைல், இது அவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் அவர் அங்கம் வகித்த சபையினுடைய போதகர் ஆவியில் ஏவப்பட்டு அவர்கிட்ட கேட்டாரா, ஈவான் இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு அப்படின்னாராம். ஏன் நீ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது? அவர் மைக் எடுத்து பேச ஆரம்பித்த சில நிமிடங்களில் அக்கினி சபையை பற்றி பிடித்தது. அத்தனை ஜனங்களும் ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய வல்லமை வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டது. ஜனங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அசைவு உண்டானது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 5 மாதம் 1,00,000 பேர் சபையின் அங்கத்தினராக மாட்டான். அல்லேலூயா. எத்தனை மாதத்தில்? ஆமாம். அப்போ அவர் என்ன கேட்டிருக்காரு? ஆத்துமாக்களை தாங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ யாருக்கு செய்யப்படும்? என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்து ஒரு மனிதன் கேட்கிறானா அவனுக்கு தான் அது செய்யப்படும். அப்போ இன்றைக்கி இதை நான் எனக்கும் உங்களுக்கும் சவாலாக எடுத்துக்கொள்ள தேவனுடைய வார்த்தையாக நான் அறிவிக்கிறேன். நாம் கேட்குறதுக்கு நிறைய இருக்குது, நமக்கு தேவை நிறைய இருக்குது, நம்முடைய விருப்பங்கள் அதனுடைய பட்டியலிட்டால் அது ஏராளம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த விருப்பங்கள் தேவைகளெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு ஆண்டவரோடு நான் நெருங்கணும், அவருடைய வார்த்தையின்படி நான் வாழணுங்கிற ஒரு அர்ப்பணிப்பில் நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் உங்களுக்கு செய்வார். அரிய பெரிய காரியங்களெல்லாம் உங்களுக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? தருவார். அப்போ இன்றைக்கி யார் ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா அவரோடு நெருங்கி இருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள், வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வசனத்தை விட்டு விலகி போகிற ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு பயப்படாமல், தேவனோடு நெருக்கமான உறவில்லாமல், பெயர் அளவில் ஒரு அங்கத்தினராய் சபையில் இருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஈவான் ராபர்ட்ஸ் ஒரு பெரிய எழுப்புதலை அந்த வேல்ஸில் மட்டும் இல்லை, உலகமெங்கிலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்க முடியும்னா இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நாமும் தேவனோடு நெருங்குவோம். அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்வோம். அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். கெத்செமனே தோட்டத்தில் கூட ஆண்டவர் 1 மணி நேரமாவது நீங்கள் ஐக்கியப்படக்கூடாதாப்பா, காத்திருக்கக்கூடாதாப்பா, ஜெபிக்கக்கூடாதாப்பா. எப்போ? லாஸ்ட் மினிட்ல. அவர் இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு பல வருஷம் இல்லை, இன்னும் சில மணித்துளிகளில் அவர் என்ன செய்ய போகிறார்? மரித்து போகிறார். அப்போ கூட தன்னோடு இருந்தவர்கள்ட்ட அந்த ஐக்கியத்தை வலியுறுத்துகிறார். பார்த்தீங்களா? நீங்கள் 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? அல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஏக்கத்தோடு ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். நீ என்னோடு இணைந்திருக்க மாட்டாயா?
என் வார்த்தையோடு நீ இணைந்திருக்க மாட்டாயா? நீ கேட்குறதெல்லாம் நான் தரணும்னு எதிர்பார்க்கிறிய என் மகனே மகளே, அதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தம். ஆனால் நீ என்னோடு இணைந்திருப்பாயா? என் வார்த்தையோடு இணைந்திருப்பாயா? எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, உம்மோடும் உம்முடைய வார்த்தையோடும் நான் இணைந்திருப்பேன் ஆண்டவரே, அதிலே நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. அதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பரலோக தேவனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நெருங்கி உறவாடுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளை எங்களை விட்டு நாங்கள் அகற்றுவோம் ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கும் எந்த விதத்திலும் உறவிலே விரிசல் வராதபடி, இடைவெளி ஏற்படாதபடி அதற்கு காரணமாக இருக்கிறவைகளை ஆவியானவருடைய உதவியோடு அகற்றி போடுவோம். ஆமே, நாங்கள் யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமோ ஆண்டவரே, அவர்களோடு ஐக்கியமாக இருந்து இந்த ஜெப ஆவியை நாங்கள் வளர்த்து கொள்வோம் ஆண்டவரே. இந்த வேத வசன அறிவை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம் ஆண்டவரே. அப்படி பரிசுத்தவான்களோடு இணைந்திருந்து ஜெபத்திலே வளர, வேத வசனத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டு வார்த்தையின்படி வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.